வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு தலை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 பழம் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை மூடி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் மசாலா 3 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். தலைக்கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணியும் கருவேப்பிலை உப்பு போட்டு வேக விடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தலைக்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூளும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலக்கியாச்சு. 3 விசிலுக்கு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 3 விசில் வந்துருச்சு. இது 3ஆவது விசில். கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா செவக்க வதங்கணும். சப்போஸ் டைம் இல்லாட்டினா பெரிய வெங்காயமும் கட் பண்ணி செய்யலாம். அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது போலவே நல்லா செவக்க வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணுமா சீக்கிரம் செவந்துடும். வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை அந்த உப்பு எடுத்துடுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் தலைக்கறியில். அதனால் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு போட்டால் போதும். எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டோமா அடி பிடிக்காது. நல்லா வதங்கும். சீக்கிரம் செவந்துடும். டைம் சேவ் ஆகும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 15 பல் பூண்டு இருக்கும், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு கலந்து வதங்கட்டும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கறனால நல்லா செவந்து வதங்கிடும். நான் 3 பெரிய தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கலாம். இப்போ எல்லாம் நாட்டு தக்காளி பழம் அதிகமாக கிடைக்கிறதில்ல. இது பெங்களூர் தக்காளி, அதனால் புளிப்பு அதிகம் இருக்காது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். 3 பழம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பழமாக எடுத்து கரெக்டாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கலக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து வதங்கிடுச்சு. தேவையான மசாலாங்களை போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து வதக்கி விடலாம். ஏற்கனவே தலைக்கறி வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள் போட்டோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாம் கலந்து நல்லா வதங்கிடுச்சு. கேஸை சிம் பண்ணிடலாம். வேக வச்ச தலைக்கறியை அப்படியே போட்டுடலாம். 3 விசிலுக்கே நல்லா வெந்துருச்சு. சிம் பண்ணிவிட்டு போடணும், இல்லாட்டினா கையில் தளிச்சிடும். நல்லா கலந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மசாலாங்களோட இந்த தலைக்கறியை நல்லா கலக்கட்டும். 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ தீயை அதிகப்படுத்தி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி அப்பப்போ திறந்து அடிக்கடி கிளறி விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு போதாமல் இருந்துச்சு.
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் வதக்கிறப்பையும் தலைக்கறி வேகிறப்பையும் உப்பு போட்டுருந்தோம், அதனால் கவனமாக போடணும். நல்லா கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். தேங்காய் போட்டு அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, 2-3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் விடலாம். நான் ஆட்டு தலைக்கறியோட மூளையும் சுத்து கொழுப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். சுத்து கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட வேண்டாம், அப்பப்போ சாப்பிட்லாம். குழந்தை பிறந்திருக்க பெண்கள் சுத்து கொழுப்பு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூளையும் சுத்து கொழுப்பையும் போட்டுடலாம். மூளை சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதிலே விடக்கூடாது, கரைஞ்சிரும். 5 நிமிஷம் வெந்ததுக்கு பின்னாடி எடுத்து வச்சிடலாம். மெதுவாக கலந்து விடலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். தனியாகவும் மூளையை விதவிதமாக சமைக்கலாம். மிளகுத்தூள் போட்டு மட்டும் சமைக்கலாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடாயில் தனியாக இந்த குழம்பை கொஞ்சமாக எடுத்து ஊற்றி அதில் மூளை போட்டு தனியாக வேக வைக்கலாம். செமையாக இருக்கும், ருசி ஆளை தூக்கும். நல்லா கறி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை மேலே போட்டு லேசாக கிளறி விடலாம். அட்டகாசமான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மூளையும் சுத்து கொழுப்பும் நல்லா வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுலேயே வச்சோமா கரைஞ்சிரும். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமகமன்னு ருசியாக ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மூளையும் சுத்துக்கொழுப்பும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.